பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 143 சங்கீதம் 10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமென். இந்த காலை நேரத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, தாவீது தேவனுக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான். தேவனுடைய பார்வையில் அவருக்கு பிரியமான காரியத்தை செய்தபடினால்தான் ஆண்டவர் தாவீதை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவாக மாற்றுகிறார். ஆமென். தன்னுடைய சிறு வயது முதல் அவன் தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்து வந்தான். எனவே அவனுடைய வாழ்வில் தேவன் ஒரு பெரிய உயர்வை கட்டளையிட்டார். இந்த காலை நேரத்திலே நாமும் நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளையும் செயல்களையும் ஆண்டவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய பார்வையில் அவருக்கு பிரியமானதை நாம் செய்வோமானால் நம்மை ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துக்கு பிரியமாய் வாழ்கிறாங்க, உலக காரியங்களை பிரியப்படுத்துகிறாங்க, உலக மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலக காரியங்களையோ உலக மனுஷர்களையோ பிரியப்படுத்தாமல் நாம் தேவனை பிரியப்படுத்தி வாழ நமக்கு தேவன் கிருபை தர வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் தேவனை பிரியப்படுத்தின ஒரு காரியம், அவருடைய பார்வையில் அவன் பிரியமாய் நடந்த ஒரு காரியம் என்னென்னா, தாவீதை சவுல் எத்தனையோ முறை கொல்ல வழி வகை தேடின பொழுது கூட தாவீது ஒரு நாளும் சவுலுக்கு விரோதமாய் கை நீட்டவே இல்லை. இந்த தாவீதுக்கு இருந்த ஒரு நல்ல சுபாவம் என்னென்னா, தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் நான் கையை போட மாட்டேன். அல்லேலூயா. நமக்கு தெரியும், சவுல் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்த மனிதன், தேவனை விட்டு தூரமாய் வாழ்ந்த மனிதன். ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். ஆனால் அந்த சவுல் தாவீதை பலமுறை கொல்ல முயற்சி பண்ண போது கூட இந்த தாவீது ஒரு நாளும் அவனை கொலை செய்வதற்கு கை நீட்டப்படவில்லை. அவனை கொலை செய்வதற்கு தாவீது தன்னுடைய மனசுக்கு இடம் கொடுக்க முடியலை. ஏனென்றால் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் என்று சொல்லி தாவீது அந்த சவுலுக்கு ஒரு தீமையும் செய்யலை. இந்த காரியம்தான் தேவனுடைய பார்வையில் ஒரு பிரியமான காரியமாய் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஹல்லேலூயா. தன்னுடைய சத்துருக்களை நேசிக்கிற அந்த மனப்பக்குவம் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் நமக்கு எதிராக செயல்படுற மக்களை நாம் நேசிக்க பழகுவோம். உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். அல்லேலூயா. அப்போ நமக்கு எதிராக செயல்படுற ஒரு கூட்டம் மக்கள் எழும்பினாலும் நம்ம அவர்களுக்கு விரோதமாக எழும்பாமல், நமக்கு தீமை செய்கிற மக்கள் ஒரு கூட்டம் எழும்பினாலும் நாம் அவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இதுவே தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். எனவே இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வசனத்தின்படி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆண்டவரே, நீர் என்ன விஷயத்தில் பிரியப்படுகிறீர், நீ எதில் பிரியப்படுகிறீர் என்பதை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் போய் நாம் கேட்போமானால் தேவன் பிரியப்படுகிற காரியத்தை நமக்கு போதிப்பார். நாம் தேவனை பிரியப்படுத்தி வாழ்வோம். மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்வது, உலகத்தை பிரியப்படுத்தி வாழ்வது நமக்கு மேன்மை அல்ல. தேவனை பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இதுவரைக்கும் யாரை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அதனால் நமக்கு எந்த மேன்மையும் வராது. உலக காரியங்களை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அதனால் எந்த உயர்வும் வராது. ஆனால் நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழும் பொழுது கர்த்தர் உங்களை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தாவீதை, சாதாரண ஆடு மேய்த்த தாவீதை ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜாவாய் மாற்றினது போல உங்களையும்
என்னையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். அவருக்கு பிரியமான காரியத்தை செய்வோம். நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆண்டவரை நீங்கள் போதித்து வழி நடத்துங்கப்பா. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்திருக்க கடவோம். ஆமேன்.